வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்று மிக விசேடமாக லண்டன் தமிழ் மார்க்கெட் என்று எல்லோருமாலும் மிகவும் அறியப்பட்ட தமிழினத்தினுடைய சமூக பொருளாதார அபிவிருத்திக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயற்திட்டம் 2010ஆம் ஆண்டு தொடக்கம் லண்டனில் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அது தொடர்பாக இன்று பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த செயற்திட்டம் தொடர்பாக இன்று இருவரை நாங்கள் எங்களோடு சந்திக்க அழைத்திருக்கின்றோம். பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய செயலாளராக, பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தினுடைய செயலாளராக தற்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிதுஷன் உதயகுமார் அவர்களோடு இந்த சம்மேளனத்தினுடைய மிக முக்கிய உறுப்பினராக இருக்கின்ற திருவாசகம் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். இருவருக்கும் அன்பு வணக்கம். மெய்வெளி கூடாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். மிகவும் சந்தோஷம். உற்சாகமாக மீண்டும் லண்டன் தமிழ் மார்க்கெட் வருகின்றது என்ற உற்சாக செய்தி எல்லோரிடமும் கூடியிருக்கின்றது. இந்த நேரத்தில் மெய்வெளி கூடாக இன்னும் அது தொடர்பான விவரமான செய்திகளை தொகுப்பதற்காக நாங்கள் இங்கு இணைந்திருக்கின்றோம். மிக்க நல்லது. திருவாசகம் அவர்களோடு நான் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். இப்பொழுது ஆரம்ப நிலையில் இப்பொழுது இருக்கின்ற லண்டன் மார்க்கெட் தமிழ் மார்க்கெட் தொடர்பாக 2019ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட உத்வேகத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கம் எதை நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட, எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லுங்கள். நாங்கள் 2009இல் இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் வந்து ஆர்கனைஸ் பண்றது வந்து எங்களோட தமிழர் வர்த்தக சங்கம் இல்லைண்டா பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ற ஆர்கனைசேஷன் தான் நாங்கள் இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டை செய்கிறோம். பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து நாங்கள் 2009ல் தொடங்கினாங்க. மெயின் பர்பஸ் வந்து இங்கே இருக்கிற மது வர்த்தகர்களை உண்டா கொண்டு வரது, அத்துடன் நாளுக்கால் உதவி செய்வது. இங்கு மட்டுமில்லை, இங்கு இருப்பவர்கள் வந்து இலங்கையிலும் வடக்கு கிழக்கு, மெயின்லி வடக்கு கிழக்கில் உள்ள மது வர்த்தகர்கள் மற்றும் அதோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது என்பதுதான் நமது அடிப்படை நோக்கம். அதன் பிரகாரம் நாங்கள் 2015ல் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லண்டன் தமிழ் மார்க்கெட்டை நாங்கள் பைரன் ஹாலில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 100 எக்ஸிபிட்டர்ஸ் வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 8,000 9,000 மக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். பங்கு பெற்றவர்கள் வந்து பொதுவாக பிசினஸ் உடைய பெற்றிருக்கிறவர்களாக இருக்கலாம், அவர்களது ஃபேமிலியாக இருக்கலாம், மற்றது விசிட்டர்ஸ் யாராகவும் இருக்கலாம். அது 2015ல் தொடங்கினாங்கள். இடையில் கொரோனா காரணமாக 2-3 வருடங்கள் நாங்களால் செய்ய முடியவில்லை. அதை திரும்பவும் நாங்கள் இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக, இது 3rd இயர், கொரோனா முடிஞ்ச அப்புறம் 3rd இயராக செய்கின்றோம். இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த முறை நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக நமது ஆக்டிவிட்டீஸை தொடங்கினபடியால் ஆல்ரெடி நாங்கள் 80 ஸ்டோல்ஸ்களுக்கு மேலாக ஒக்கியூபை பண்ணியாச்சு, ஆல்ரெடி வித்தாச்சு. இன்னும் ஒரு சிறிது நம்பர், ஐ திங்க் நிதிஷன் வில் பி ஏபிள் டு கிவ் அந்த நம்பர், எக்ஸாக்ட்லி என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லுவார். இன்னும் ஒரு கொஞ்சம் நம்பர்ஸ் தான் இருக்கிறது புக் பண்ணுறதுக்கு. இந்த முறை மட்டும் நமக்கு ஸ்ரீலங்கால இருந்தும், யாழ்ப்பாணத்துல இருந்தும், அத்துடன் மலேசியால இருந்தும் பிசினஸஸ் வந்து இங்க வந்து பங்கு பெற்றுவதற்காக வருகின்றார்கள். போன வருஷம் வந்து, அதுக்கு முதல் வருஷங்களும் வந்திருந்தார்கள். ஆனால் இப்போ கொஞ்சம் கூட அங்க இருக்கும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்களுக்குள்ளால எங்களுக்கு கூட பிசினஸஸ் வந்து எங்களுக்கு இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு உதாரணத்துக்கு ஜப்னால இருந்து வர பிசினஸ்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டோலுக்கு சார்ஜ் பண்றது இல்லை. நாங்கள் சொல்றது, நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸையும் சர்வீஸ்களையும் நீங்கள் இங்கு ப்ரொமோட் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் அவைக்கு சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் அவர்கள், நாங்கள் மலேசியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸும் அவர்களுடனும் இந்த முறை 20 பேர் வர்றார்கள். இந்த முறை அவர்களுடன் ஒரு ஸ்பெஷல் இவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ண இருக்கின்றோம். அதை பற்றி நிதிஷனும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லுவார், என்னென்ன அதில் அடிஷனல் செய்ய போறோம். ஸோ எமது நோக்கம் வந்து முழுக்க அது இங்கிருக்கும் மற்றது
மற்ற நாடுகளில் இருக்கும் எமது தமிழ் வர்த்தகர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைப்பது, அவர்களுடன் ஐடியாஸை ஷேர் பண்றது, என்கரேஜ் பண்றது, எந்தெந்த விதமாக எங்களால் என்கரேஜ் பண்ண முடியுமோ அந்தந்த எல்லாத்தையும் செய்யணும். மற்றது நமது ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒன்றும் ப்ராஃபிட் மோட்டிவ்ஸோடு நாங்கள் ரன் பண்றோம். பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதுல நாங்கள் பங்கு பெற்ற அத்தனை பேரும் எல்லாரும் நமது டைம்களையும் எனர்ஜியையும் எல்லாம் நாங்கள் ஒரு ஒரு பலன் பார்க்காமக்கு தான் இங்கே இருக்க எமது கமிட்டி மெம்பர்ஸ் அந்த நாள் தொடக்கம் செய்து கொண்டு வர்றோம். இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டு போகிறோம். மிக நல்லது, மிகவும் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிறது. 2015 ஆரம்பிக்கப்பட்ட இப்போ 3வது தடவையாக லண்டன் மார்க்கெட் 2025 ஒரு வெற்றியை நோக்கி நகர்கின்றதாக உங்களுடைய பேச்சிலிருந்து தெரிகின்றது. என்றால் 80% மேலான ஸ்டால்ஸ் எல்லாம் இப்பொழுது விற்பனையாகி விட்டது என்ற தகவலோடு பார்க்கும் பொழுது இப்பொழுது இன்னும் அதில் பங்கு பெற்ற வேண்டுமென்று இருக்கின்ற தொழில் முனைவோர் கூட இப்பொழுது பரபரப்பாக இதில் சேர்வதற்காக தேடிக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். மூன்றாவது வருடம் கொரோனா முடிந்த பிறகு, கொரோனா முடிய முன்பு நாங்கள் 2015 இருந்து நினைக்கிறேன் 2019 வரை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்து கொண்டு வர்றோம். முக்கியமாக ஏப்ரல் 1வது கிழமை தான் நமது டேட்ஸ். ஆனால் அது சில நேரங்களில் இப்போ இந்த முறை நாங்கள் 5th and 6th செய்கிறோம். அதாவது 1வது கிழமை ஒவ்வொரு ஏப்ரலும் செய்து கொண்டு வருகிறோம். மிக முக்கியமாக எங்களுடைய தமிழினத்தினுடைய சமூக பொருளாதார மேம்பாடு தொடர்பாக ஒரு ஒருமித்த செயல் வடிவம் மிக தேவையான ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அந்த கட்டாயத்தின் நிமித்தம் பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெரும் முயற்சி எடுத்து இந்த திட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. பெரும் முன்னேற்றத்தையும் ஒரு ஒருங்கிணைப்பையும், தமிழர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பையும் நாங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கு. நிதுஷன், நீங்கள் இப்பொழுது செயலாளராக பொறுப்பேற்று இந்த வருடம் விறுவிறுப்பாக உற்சாகமான ஒருவரை நான் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இந்த முறை கண்டிருக்கின்றேன். உங்களுடைய செயற்திட்டத்துக்கு கூடாக இப்பொழுது நீங்கள் எப்படி இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி இதை கொண்டு போகலாம், இந்த இதுவரைக்குமான விடயங்கள் எதுவரை நகர்ந்து கொண்டிருக்கின்றன? வணக்கம். ஒரு சின்ன விஷயம் முதல்ல சொல்லணும். முதல்ல ஐ திங்க் நாங்கள் ஸ்டோல் எல்லாம் புக் பண்ணி முடிஞ்சது. ஸ்டோல்கள் வந்து இப்போ நாங்கள் அடிஷனல் ஸ்டோல்களுக்கு நாங்கள் செய்யலுமான்னு நாங்கள் வெட் பண்ணி கொண்டிருக்கிறோம், இன்டர்னல் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். பட் ஸ்டில் யாரும் ஸ்டோல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆல்வேஸ் ரீச் அவுட் பண்ணுங்க. நாங்கள் ட்ரை பண்ணுறோம் பெஸ்ட் டு அடிஷனல் ஸ்டோல்கள் போடுறதுக்கு. நாங்கள் இப்போ என்ன சொல்லாமன்னா, நாங்கள் இந்த முறை ஸ்டோல்கள் புக் பண்ணது கூட அலோகேட் பண்ணது கூட லாஸ்ட் இயரை வச்சுக்கொண்டு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த முறை செஞ்சு நாங்கள். ஆனால் இந்த முறை சில வேர்லியாக ஸ்டார்ட் பண்ணபடியாலோ என்னவோ தெரியல, இந்த முறை கொஞ்சம் நாங்கள் நிச்சயத்தை விட கொஞ்சம் பெட்டராக ஸ்டோல்கள் பில் பண்ணிட்டது கொஞ்சம் முன்னாலே. அதே நேரம் வந்து இப்போ நான் தமிழ் மார்க்கெட்டை பார்க்குறது இந்த லாஸ்ட் 3 years தான் நான் இன்வால்வ் பண்ணுறேன். அப்போ இன்வால்வ்மெண்ட்டில் பார்க்க நான் ஒவ்வொரு இயரும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வர்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஈவன் கோவிடால சில மோரலி எல்லா பிசினஸும் கொஞ்சம் டவுன் ஆகி இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி நான் பார்க்குறேன். அதே நேரம் வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ், இப்போ நாங்கள் வந்து எங்களோட இவெண்ட்டுகளில் நாங்கள் கூட யங்ஸ்டர்ஸை வேற ட்ரை பண்ணுறோம் இருந்து. இப்போ அதையவே ஊக்குவிக்கணும், அவை தான் அடுத்த ஜென்ரேஷன் என்றபடியா. அப்போ இந்த முறை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அவை இந்த சின்ன பிஸ்னஸ்களோட அவை வளர பிஸ்னஸ் அவைகளை வந்து டிஸ்பிளே பண்ண நாங்கள் கூட்டி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி திருவண்ணா சொன்ன மாதிரி இது வந்து நாங்கள் மட்டும் யூகேக்குள்ள மட்டும் நாங்கள் பிஸ்னஸ் செஞ்சு எந்த ஒரு பிஸ்னஸும் வளர இயலாது. சரி, அப்போ நாங்களும் வந்து கொஞ்சம் இன்டர்நேஷனலி மெட்ட சேம்பர்ஸோடையும் கொலாபரேட் பண்ணணும். அப்போ அதுக்காக தான் இப்போ நான் நார்மலாகவே கொஞ்சம் நாளாக ஸ்ரீலங்காலேருந்து கொஞ்சம் வந்திருந்தேன். இந்த முறை மலேசியாவிலேருந்து எல்லாம் கொஞ்சம் பெரிய பிராண்டுகள் எல்லாம் இந்த முறை கொஞ்சம் வருது. அதே நேரம் நாங்கள் என்னத்தை நோக்கி பயணிக்கிறோம்னா, இட் ஷுட் பி எங்களுக்கு ஒரு இது லண்டன் தமிழ் மார்க்கெட்டுன்றது டவுன் த லைன் ஒரு குளோபலாக நடக்கிற எல்லா தமிழ் பிஸ்னஸுக்கும் ஒரு சென்டர் பாயிண்டாக இருக்கிறோம். அதை நோக்கி தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அஃப்கோர்ஸ் கோவிட் மாதிரி தடங்கல்கள் வந்தாலும் இப்போ நாங்கள் திரும்ப தொடக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். அதே நேரம் வந்து இந்த இவெண்ட்லேயும் வந்து இப்போ என்னென்னா இவ்வளோ நாளாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும் 2 நாளைக்கு பிறகு அவ்வளோதான், மெட்டப்படி ஒன்றும் நடக்கலை. இப்போ இந்த முறை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்கிறோம்னா, இந்த முறை வந்து வர்ற டெலிகேஷன் இப்போ என்ன நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வரையணும். என்ன இப்போவே இன்வெஸ்ட் வர்றாக்களையும் வந்து நாங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரி செஞ்சு இருக்கிற ஹை ப்ரொஃபைல் பிஸ்னஸ் ஆக்கில் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு சின்ன கெட் டுகெதரும் செய்கிறோம் 3ஆம் தேதி. அப்போ அவைக்கும் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போய் மிஷின் கொண்டு ஒரு இது ஒன்று இருக்கும். என்ன அப்போ அதை மாதிரி நிறைய இவெண்ட்ஸ்களும் செய்கிறோம். அதே நேரம் வந்து நிறைய பிராண்டுகளோட கொலாபரேட் பண்ணி இந்த முறை நினைக்கிறேன்
அந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நாங்க இந்த மாதிரி தான் லாஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பான்சர்ஸும் கூடி இருக்கு சாதுவா. அப்போ அந்த ஸ்பான்சர்ஷிப்ல எங்களுக்கு நிறைய பிராண்ட் அவேர்னஸும் சரி இந்த இவெண்ட்ல பற்றியும். ஏன்னா லண்டன் தமிழ் மார்க்கெட்ன்றது வந்து நான் நினைக்கிறேன் இந்த கணிப்பு சரியண்டா நான் ரிலீஜியஸ் இவெண்ட்ஸ்ல பிகஸ்ட் தமிழ் ஆக்கள்ன்ற கெட் டுகெதர் இதான் பார்த்தோம்னா நம்பர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா. நல்லது, உற்சாகமாக இருக்குது நிதிஷன் கேட்கும் பொழுது. இப்பொழுது 3ஆம் தேதி என்று நீங்கள் குறிப்பிட்ட இப்பொழுது தொழில் முனைவோர்கள் இதில் பங்கு பெற்றவர்கள் வருவ 3ஆம் தேதி என்றது வந்து ஏப்ரல் 3ஆம் தேதியா அல்லது அதை கடந்து வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி? என்னடா லிமிடெட் சீட்ஸ் இருக்கிறபடியா அது இன்வைட் ஒன்லியா தான் நடந்து கொண்டிருக்கு இப்ப, சரியா? ஆனா வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி. ஏப்ரல் 3ஆம் தேதி. சரி, தொழில் முனைவோர்கள் தொழில் முன்னணியில் இருப்பவர்கள் இப்பொழுது பார்லிமெண்டிலும் கூட சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. என்ன விதமான பிஸ்னஸ் கூடுதலாக இப்போ லண்டன் மார்க்கெட்டில் தங்களை இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ் என்று குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய பெரும்பாலானவர்கள் எங்களுடைய எதிர்பார்த்தார்கள் பெரும்பாலும் ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக பிஸ்னஸை கடந்து டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் என்ற தரத்திலே தொழில் சார்ந்து வருவது நாங்கள் விகிதாசரத்தின் அடிப்படையில் பார்த்தால் குறைவாக இருக்கிறது. நீங்கள் சொல்லும் பொழுது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்பொழுது பிஸ்னஸில் இறங்கி இருக்கிறார்கள். பலருடைய பிஸ்னஸ் புதிய புதிய பிராண்டுகள் எல்லாம் கொண்டு வருகிறார்கள். என்ன வகையான பிஸ்னஸ்கள் கூடுதலாக இதுவரைக்கும் உங்களுடைய ஸ்டோலுக்கு வந்திருக்குது? ஓகே, ட்ரெடிஷ்னலாக நாங்கள் பார்த்தோம்னா நிறைய சாரி ஷாப்ஸ், ஜுவல்லரி அதுவெல்லாம் வந்து கொண்டு. இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பிஸ்னஸ் எல்லாம் வருது. இப்போ சிலர் வந்து டெக்னாலஜி கம்பெனிஸ் வரையணும், அதே ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படியான கம்பெனிஸ் வரையணும். அதுக்கு பிறகு வந்து லோ ஃபர்ம்ஸ் வரையணும், ஆஃப்கோர்ஸ் ப்ரொஃபஷனலாக அக்கௌண்டிங், லோ, இமிக்ரேஷன் அந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் வரையணும். அதை தவிர வந்து இப்போ அவையே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து மெழுகுவர்த்தி புதுவிதமான தமிழ் பிராண்டிங்கோட இல்லை வித்தியாசமான ஸ்மெல்லுகளோட பிராண்டுகள் செய்யணும். அதே நேரம் வந்து கஸ்டம் மேட் ஜுவல்லரிஸ் செய்யணும். அதே நேரம் வந்து என்ன சொல்றது சில வித்தியாசமா எல்லாம். பிறகு நேற்று கூட அண்டை கூட நினைக்கிறேன் அந்த கடைசி இவெண்ட்ல கூட மீட் பண்ணாங்க நினைக்கிறேன். எங்களோட தமிழ் கல்ச்சரை யூஸ் பண்ணி சில இன்கிரீடியன்ஸ்ல சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம இருந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்கான இடமா இதை நாங்க பாக்குறோம். இப்ப சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படிச்சு நிறைய எஜுகேட்டட் ஆக்குறாங்க. நான் அவை வந்து இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்யணும். சரி, அப்ப வித்தியாசமான பிசினஸ் இருக்கிற ஆக்களும் அதுக்குள்ள வேற எந்த ஸ்டால்களை போடணும். இப்போ பலவிதமான அத்தனை எந்த துறைகளில் தொழில் முனைவுகளாக அல்லது தொழிலை விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்ற தமிழர்கள் முயற்சி செய்து பார்க்கின்ற அல்லது முயற்சி எடுத்திருக்கின்ற அல்லது தங்களுடைய பிராண்டை கொண்டு வந்திருக்கின்ற விடயங்கள் அனைத்தும் ஒருமித்த ஒரு குடையின் கீழ் வரக்கூடியதாக எதிர்வருகின்ற லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் எத்தனை பிஸ்னஸ்களையும் காணக்கூடியதாக இருக்கலாம். எப்படியான இப்போ சர்வீஸ் அடிப்படையில் இருக்கிற பிஸ்னஸ்களும் கூட வருகின்றன, அதே வேளையில் ப்ராடக்ட் அடிப்படையிலும் இருக்கிற பிஸ்னஸ்களும் வருகின்றன. பார்ப்பவர்கள் எந்த பெனிஃபிட்ஸை இதில் பெற்றுக்கொள்ளலாம்? இப்போ ஐடி சம்மந்தமாகவும் கூட நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதில் கேமராவோ அல்லது கம்ப்யூட்டிங்கோ அது தொடர்பாக. அப்போ பார்வையாளர்களாக வருகின்றவர்களுக்கு எப்படியான பலன்கள் அல்லது பெனிஃபிட்ஸ் அந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? பார்க்க வாரதைக்கு முதலாவது நாங்கள் இப்போ சொல்லுவது என்னவென்றால், முதலாவது நான் வர்றவர்கள் வந்து நெட்வொர்க்கிங் செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு வீக் பாயிண்ட் எல்லா பிஸ்னஸ்காரருக்கும். என்னென்னா வந்து தங்களை பாட்டில் ரிசர்வ்டா இருந்துட்டு போனால் அங்கே வந்து போகிறதுல பிரயோசனம் இருக்காது. வர்றவர்கள் வந்து அங்கே இருக்கிற எக்ஸிபிட்டர்ஸோட நேரம் போய் கதைக்கணும், அதை என்கரேஜ் பண்ணணும், அதை என்ன செய்யணும்னு அறிய வேணும். சில நேரத்தில் ஒரு பார்த்தால் அந்த பிஸ்னஸில் அவர்களுக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவரோட கதைக்கும் பொழுது அவைக்கு தெரிய வரும் தங்களுக்கு தேவையான சில இன்ட்ரெஸ்டடான விஷயங்கள் அவர்களிடம் இருக்கிறதுன்றது இப்போ அவையோட பேசும் பொழுதுதான் தெரியும். சும்மா ஸ்டோலை பார்த்துட்டு இவர் இப்படி செய்கிறாருன்னு விட்டா, இவர் ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் விட்டா அதில் பாஸ் பண்ணிட்டு போனால் அது காணாது. அவரோட போய் இருக்க கதைச்சு என்ன செய்கிறீங்க, எவ்வளோ காலம் செய்கிறீங்களா அப்படி என்று அவரோட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அவர்களால் பல விதமான இன்ஃபர்மேஷனை அவர்களால் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ யாருன்ற என்ன ஒவ்வொரு எக்ஸிபிட் தீபாரம் என்ற ஒரு உங்களுக்கு தெரியும், அவர்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்ல அவர் பல விதமான பிஸ்னஸ்கள் செய்கிறார்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்ஸ் மகேசன் என்று சொல்லி அவர் செய்வார். மற்றது அப்படி உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன், செக்யூரிட்டி பிஸ்னஸ் டேவிட் வந்திருப்பார். அரா என்று சொல்லி அவர் வந்து மார்க்கெட்டிங் எல்லாம் சரியான ஒரு வீக் ஏரியா ஃபார் எல்லா பிஸ்னஸ்க்கும். இப்போ அவரோட எல்லாம் பேசினா அவர் சொல்லுவார் தாங்கள் என்ன செய்யறோம். இப்போ எல்லாம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இது புது விதமான ஒரு விதத்துல ஏஐ எல்லாம் வந்து புது விதமா மூவ் பண்ணி கொண்டு போறது.
சரியான ஃபாஸ்ட் மூவிங். அது யங்ஸ்டர்ஸுக்கும் சரியான பிரயோசனமா இருக்கும். நம்ம அதிகமான அப்படியான பிசினஸ்கள் எல்லாம் வீட்டில் இருந்து கூட ஆப்ரேட் பண்ணக்கூடிய பிசினஸ்கள். அதுகளுக்கெல்லாம் அந்த நாலேஜ் இப்போ மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், மார்க்கெட்ல என்ன நடக்குது, என்னென்ன நியூ டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது, அப்படியெல்லாம் மற்றவர்களிடம் பேசும்பொழுது தான் அவர்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும். சரி, ஒரு பிஸ்னஸை பார்த்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸை எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் அறியும் பொழுது தங்களுக்கும் தமது பிஸ்னஸ்களுக்கும் வேறு என்ன செய்யலாம், அவரை எக்ஸிபிட் பண்ணாட்டியும் அவர் ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்று சொன்னால் அங்கே வரும் பொழுது அவர் பலவிதமான பிஸ்னஸ் பெனிஃபிட்ஸை அவரால் அடையக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனுடைய நெட்வொர்க்கிங் நம்பர் 1 இருக்கணும். அதில் எங்கள்கிட்ட ஒரு 100 பிஸ்னஸ் இருக்கும் என்று சொன்னால் 100 பேரிடம் ஒரு 2 மினிட்ஸ் கதைச்சாலே சரியான நேரம் போயிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் செலக்டிவாக கதைச்சாலே ஒரு 50 பிஸ்னஸோட கதைச்சாலே அது அந்த வந்ததுக்கு பெரிய பிரயோசனமாக இருக்கும் என்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் போகும் பொழுது. இல்லாட்டி சும்மா அப்படியே சுற்றிட்டு ஒரு 4 பேரோட மட்டும் செலக்டடாக கதைச்சிட்டு போனால் காணாது. இது ஒரு சாமான் வாங்குற இடம் மட்டும் இல்லாமைக்கு நெட்வொர்க்கிங் இவெண்ட்டாக பாவிக்கணும். இதை அல்லது என்டர்டைன்மெண்ட்ஸ், லாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்ஸ் வில் கோ ஆன் ஹோல் டே. நாங்கள் ஏதாவது செய்து கொண்டே இருப்போம். அப்போ அதையும் பார்க்கக்கூடிய உங்களோட யங்ஸ்டர்ஸ் இப்போ இன்றைக்கும் ஒரு கோல் வந்துச்சு, ஒரு மேல் பாடகர் இருக்கிறார், என்ன செய்யலாம்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கும் ஃபோன் பண்ணாங்க. அப்படி கனவேர் பல விதமான இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறார்கள். ஸோ அதுபடியா அங்கே சும்மா தனியாக ஒரு 4 பேரோட காய்ச்சி போட்டு போகாமைக்கு எல்லாரோடும் கலந்து பேசி கதைச்சு ஐடியாஸை ஷேர் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதில் பெரிய வரவருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், அங்கே இருக்கிறவர்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லா விதமாயும் எல்லாரும் அதை ஒரு பெனிஃபிட் அடையக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக முழு பலனையும் பெறக்கூடிய வகையில் லண்டன் தமிழ் மார்க்கெட் அமைய இருக்கிறது. ஒன்று நெட்வொர்க்கிங் மிக முக்கியமானது. தொழில் முனைவோருக்கு அல்லது தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு அல்லது சமுதாயத்துக்கு கூட நெட்வொர்க்கிங் என்ற ஒரு மிக முக்கியமான விஷயம். அதற்கான ஒரு தளத்தை லண்டன் தமிழ் மார்க்கெட் அமைத்திருக்கின்றது. அதை விட நீங்கள் சொல்வது மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ என்ன தொழிலை செய்ய முனைந்தாலும் கூட மார்க்கெட்டிங் என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். அப்போ அந்த மார்க்கெட்டிங்கை சரியாக செய்வதற்கான சர்வீஸை கூட வழங்குவதற்கு இங்கே லண்டன் மார்க்கெட்டில் அந்த தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே புதிதாக தொழில்களில் முனைபவர்களும் கூட லண்டன் மார்க்கெட்டில் இணைந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கான ஐடியாஸ், அந்த ஆலோசனைகள் அல்லது யோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை நிறையவே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக திருவண்ணா சொல்லும் பொழுது நான் அதனுடைய பலன்கள் எல்லோருக்குமான பலனாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன். நிச்சயமாக இப்பொழுதெல்லாம் பலருடைய முயற்சிகள், பலருடைய சிந்தனைகள் தனியாக ஒரு தொழிலை தொடங்க வேண்டும், தொழிலை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என. ஆகவே லண்டன் தமிழ் மார்க்கெட் இதுக்கு முற்றுமுழுதான ஒரு களத்தை அமைத்து கொடுக்கும் என்று நம்புகின்றேன். சரி நிதுஷன், இந்த விடயத்தில் பலருடைய பங்களிப்போட, பலருடைய ஆதரவோடு இது நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு இளையவர்கள் மத்தியிலுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது, அவர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது? லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் அவர்களுடைய இணைவு தொடர்பாக அவர்கள் தனியாக எங்களுடைய சமுதாயத்தை விட்டு போகிறார்களா அல்லது சமுதாயத்தோடு இணைந்து பயணிக்கிறார்களா? சில விடயங்களில் நாங்கள் பார்த்தோம்னால் அவர்களுக்கு இடையில் ஒரு பெரும் இடைவெளி ஒன்று இருப்பது போல பல விஷயங்களில் எங்களுக்கு தோன்றுகிறது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இது எந்த ரிலிஜியஸ் கேட்டகரிக்கும் வராமல் லண்டனில் நடக்கின்ற தமிழர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு தனியான புள்ளியாக அடையாளமிட்டு இருக்கிறீங்க இது. அப்போ இந்த புள்ளியில் இளையவர்களுடைய இணைவு, அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவருடைய விருப்பு எப்படி இருக்கிறது? சரியா சொன்ன மாதிரி நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கிற ஆக்களுக்கும் செகண்ட் ஜெனரேஷன் பிறந்த ஆக்களுக்கும் நிறைய ஒரு பெரிய கேப் இருக்கு. அதை நாங்கள் சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஆஃப்கோர்ஸ் எங்களால் கவுண்டர் பண்ண முடியாது. இப்போ எங்களால் முடிஞ்ச சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இப்போ ஸ்டேஜில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸால் தான் நடத்தப்படுது. அதில் இப்போ அதனால அதுலேயே வேண்டிய இன்வால்வ்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. இப்போ திருவண்ணா சொன்ன மாதிரி அங்கே நிறைய பாடகர்கள் இருக்கலாம், இல்லை மிருதங்கம் அடிக்கிற ஆளாக இருக்கலாம், ஹிடன் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். இப்போ இது ஒரு பிளேஸாக இருக்கலாம் இதை காட்டுறதுக்காக. அதே நேரம் இப்போ பிஸ்னஸ் ஸ்டால் வைஸ் பார்த்தோம்னாலும் ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிறேன் ஒரு 30 to 40% ஸ்டால்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான் புக் பண்ணியிருக்கேன், விச் இஸ் அ வெரி குட் இண்டிகேஷன். ஆனால் எங்கடையில் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம்னா அட்டெண்டீஸ். இப்போ அட்டெண்டீஸும் பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸை கூட வர வைக்கிற ட்ரை பண்ணுறோம். இப்போ ஆஃப்கோர்ஸ் யங்ஸ்டர்ஸ் அவைக்கு ஒரு கூலாக ஒரு ஃபேக்டர் இருந்தால் தான் அவையும் வருவினோம். அப்போ நாங்கள் அந்த இதுலையும் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணுறோம். அப்போ அதனால தான் நாங்கள் இப்போ எங்களோட மார்க்கெட்டிங் இதில் செய்யக்கே அவையை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில இதுவரையும் நாங்கள் செய்ய ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம், அவையும் இன்வைட் பண்ணுறதுக்கு. ஏன்னா
அவைதான் அடுத்த ஜெனரேஷன் இல்லையா? ஸோ அவையும் நாங்க நிச்சயமா எவ்வளவுக்கு இயலுமோ நிச்சயமா இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றோம். ஈவன் இந்த கமிட்டில கூட ஐ திங்க் மெஜாரிட்டி ஒர்க் பார்த்தோம் மெஜாரிட்டி வேலை செய்யறது வந்து உண்மையா யங்ஸ்டர்ஸ் தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். பார்த்தோம்னா நாங்க முன்னாள் அந்த காய்க்கெல்லாம் வேணும், பின்னால இருந்து வேலை செய்யறது ஃபுல்லா 25 வயசுக்குள்ள இருக்கிற ஆக்கள் யங்ஸ்டர்ஸ் தான் செஞ்சு கொண்டிருக்கணும். ஸோ நல்லது. அவர்களை பங்கு பெறச் செய்வது அல்லது பங்கு கொள்ள வைப்பது, இணைந்து பயணிப்பது மிக முக்கியமான விஷயம், முக்கியமான தேவையும் கூட, காலத்தின் கட்டாயமும் கூட. அது லண்டன் தமிழ் மார்க்கெட், பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதை கச்சிதமாக நிதானமாக அவர்களை கைப்பிடித்து கொண்டு செல்வதில் அவர்கள் சரியாக பயணிக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இதேவேளை இந்த நெட்வொர்க்கிங் தொடர்பாக நீங்கள் சொன்னீங்க. இப்போ நெட்வொர்க்கிங் தமிழர்களுக்கு இடையில் மட்டுமல்ல, நீங்கள் எங்களுடைய லண்டனை கடந்து மலேசியா, இலங்கை கூடாக கூட நெட்வொர்க்கை நீங்கள் பரவலாக்கம் செய்திருக்கிறீர்கள். அவர்களும் கூட பங்கு பெற்றீர்கள். இதனாலே புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகின்ற பல நாடுகளில், ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு இடையிலான இணைப்புக்கான முயற்சிகள் ஏதும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை இணைப்பதற்கான, அவர்களுடைய தொழில்களை கொண்டு வருவதற்காக காட்டுவதற்கான இணைப்பு எடுங்களால் முயற்சிக்கப்பட்டிருக்கின்றதா? ஆமாம், நாங்கள் வந்து இப்போ ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட ஒரு MOU ஒன்று சைன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஜப்னால நாங்கள் 2-3 சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது. நாங்கள் அவையோட தொடர்பில் இருக்கிறோம். ஆக்டிவாக ஒரு குரூப் வந்து போன முறை எக்ஸிபிட் பண்ணவ, அதுக்கு முதல் முறையும் வந்தவ, இந்த முறையும் வரையினம். அதே மாதிரி மலேசியாவிலேருந்து ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று நாங்கள் எடுக்கிறோம். அதுதான் ஒரு 20 பேர் வரையினம் இந்த மந்த் முடிய. அவர்கள் வந்து பெரும்பாலும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய முறையில் வளர்ந்திருக்கிறார்கள். மலேசியா ஒரு நல்ல ஒரு வெல்தியான கண்ட்ரி தானே. ஸோ அப்போ அங்கே வந்து அவர்கள் வந்து இங்கேயும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் இப்போ இங்கே இருக்கிறவர்கள் வந்து அங்கேயும் ஏதாவது எக்ஸ்போர்ட் செய்ய முடியும்னு சொன்னால் அவைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஏனெண்டா அவையோட இன்டராக்ட் பண்ணும் பொழுது, அவையோட விஷயங்களை அறியும் பொழுது, ஈவன் ஸ்ரீலங்காவில் இருந்து கூட சாமான்கள் மலேசியாவுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். அந்த வசதி. இப்போ நான் எல்லாம் போன செப்டம்பர் போகும் பொழுது கொஞ்சம் பிஸ்னஸ் ஆக்களை மீட் பண்ணியிருந்தேன். இந்த ஜப்னா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்குள்ளால அரேஞ்ச் பண்ணியிருந்தார்கள். நான் மீட் பண்ண இடத்துல கேஷ்யூ ப்ரொடியூஸ் பண்ணுறார்கள். வெரி நல்ல குவாலிட்டி. ஏர்போர்ட்ல வாங்குற கேஷ்யூ நட்ஸை விட பூனேரியில் செய்கிற கேஷ்யூ நட்ஸ் ஒரு லேடி தான் செய்கிறான். அவள் வந்து ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேஷ்யூ நட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறா. அப்போ அப்படியான கனகன ப்ராடக்ட்ஸை இப்போ நார்மலான சாப்பாட்டு சாமானை விட, நான் சொல்கிறேன் இப்போ கேஷ்யூ நட்ஸ் மெட்டர், அதை விட வேறு ஐடியாஸும் அவைக்கு இருக்கிறது. இப்போ அப்படி செய்யக்கூடியதாக இருக்கும். மற்ற நாங்கள் சோஃபா ஆஸ்திரேலியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மற்றது நிதிஷன் லாஸ்ட் டைம் இந்தியாவில் இருக்கும் பொழுது மெட் தமிழ்நாடு மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை மீட் பண்ணியிருந்தார். எங்களுக்கு அங்கேயும் இப்போ தொடர்புகள் இருக்கிறது. அந்த தொடர்பை நாங்கள் வளர்க்கறதுக்கு விரும்புகிறோம். அவைக்கும் அந்த விருப்பம் இருக்கிறது. எங்களுக்கு சரியான தொடர்புகள் இருக்கு. அதை ஒரு சரியான முறையில் வளர்த்தெடுக்க வேணும். ஏன்னா அதில் பெரிய இடம் சென்னையில் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் இருக்கிறார்கள், சின்ன சின்ன பிஸ்னஸ் இருக்கிறார்கள். ஐடியில் பெரிய முன்னேற்றம் உள்ள ஒரு நாடு. அப்போ அவர்களுடன் நாங்கள் இன்டராக்ட் பண்ணும் பொழுது எங்களால் உதாரணத்துக்கு அவர்களை நம்ம வடக்கு கிழக்கில் விஷயங்கள் செட்டப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி கனகன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது. இன்டராக்ட் பண்ணி ஆக்களை கனெக்ட் பண்ணும் பொழுது இப்போ இங்கே இருப்பவர்களே போய் இப்போ ஜப்னால பெரிய ஐடி ட்ரைனிங் ஃப்ரீயாக செய்து கொடுக்குறார்கள் நமது யங்ஸ்டர்ஸுக்கு. அவர்கள் அங்கு வேலை எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வேலை மட்டும் இல்லை, அவர்களை ட்ரெயின் பண்ணிவிட்டால் அவர்கள் தாங்கட பாட்டிலேயே பிஸ்னஸ்களை கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது. எல்லாம் வளரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வந்து மற்ற நாடுகளுடன் மற்றவர்களுடன் நாங்கள் இன்டராக்ட் பண்ணி நெட்வொர்க் பண்ணி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது. அதே மாதிரி கனடால இருந்து பலர் போய் ஜப்னால இருந்து ஐடி இனிஷியேட்டிவ் செய்து கொண்டிருக்கிறார்கள். யூஎஸ்ல இருந்து ஒரு ஆள் போயிருக்கிறார். அவரும் நல்ல பெரிய அளவில் ஐடி இனிஷியேட்டிவ் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இப்போ நாங்கள் மற்றவர்களால் அறிகிறதைத்தான் நான் சொல்றேன். அதே மாதிரி அந்த நெட்வொர்க்கை நாங்கள் கொஞ்சம் வளர்த்து கொண்டு போகலாம். மற்றது எங்களோட பிரசிடென்ட் ராஜ்குமார் அங்கே தமிழ் ஒரு நெட்வொர்க்கிங் ஒன்று நடந்தது 2 வருஷமோ 3 வருஷமோ முந்தி இங்கே கலிஃபோர்னியாவில். அது போய் பங்கு பெற்றிருந்தார்.
மற்றது அவர் மலேசியாவிலும் போய் ரைஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் அவர் பங்கு பெற்றிருந்தார். அப்படி பல விதமாக நாங்கள் மற்ற அவர்கள் இங்கு குரோய்டன்ல வச்ச ஒரு ஈவெண்ட்ல பங்கு பெற்றிருந்தோம். அவர்களை மீட் பண்ணியிருந்தோம். அப்படி பல இன்டராக்ஷன்ஸ் நடக்குது. இனி அடுத்தடுத்த லெவல்களுக்கு நாங்கள் முன்னேற்றி கொண்டு போனால்தான் இதுல எங்க இருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் இப்ப சொல்ல முடியாது. அதை நாங்கள் வளர்த்து கொண்டு போறதுதான் எங்களோட நோக்கம். மற்றவர்களை என்கரேஜ் பண்றதுதான் எங்களோட முதலாவது நோக்கம். அப்ப இதுக்கெல்லாம் யார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பாவிச்சு அதை வளர்க்கிறார்களோ அதிலிருந்து பெரிய பெனிஃபிட்ஸை அடைந்து கொள்ளலாம். அதுதான் எங்களோட. நிச்சயமாக ஒரு ஆழமான அஸ்திவாரம் ஒன்று போடப்பட்டிருக்கின்றது, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒன்று போடப்பட்டாச்சு. அப்போ அடுத்தது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கின்றதோ அதை நோக்கி பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நகர்ந்து கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். நிருஷன், இதில் இன்னொரு விடயம், யாழ்ப்பாணத்திலிருந்து வடக்கிலிருந்து இப்பொழுது இங்கே வருகின்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்காக என்று சொல்லியிருந்தீர்கள். அவர்களுக்காக எல்லாம் ஸ்டோர் என்ன விதமான ப்ராடக்ட் அல்லது என்ன விதமான சேவை இந்த முறை அவர்கள் காட்சிப்படுத்த இருக்கின்றார்கள் அல்லது பங்கு பெற்று இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும்? இப்போ நாங்கள் இன்னும் வடக்கு கிழக்குலேருந்து வர பிஸ்னஸில் பார்த்தோம்னா கூடுதலாக இப்போ ஒரு கம்பெனி ஒன்று வருது. அவை சோலார் இன்சுலேஷன் செய்யணும். நார்த் ஈஸ்ட் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே செய்யணும். அப்போ வெரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று வருது அங்கே இருந்து. அதுக்கு பிறகு அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுற சில ஸ்பைசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிஸ் வருது. அதுக்கு பிறகு அங்கேயே நாங்கள் ஸ்ரீலங்காலே ஸ்ரீலங்கா கிழக்கில் செய்கிற பட்டிக் சாரி ப்ராடக்ட்ஸ் வருது. அங்கே இலங்கையிலே கிழக்குல மேனுஃபேக்சர் பண்ண சாரி பட்டிக் பேஸ்ட் சாரி கம்பெனிஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் நான் நினைக்கிறேன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வருது. அவையெல்லாம் இப்ப நம்ம மாட்டீங்க, ஒரு கம்பெனி யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு கம்பெனி தான் ஹீத்ரோ ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் அவங்க தான் பில் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அந்த கம்பெனி ஹீத்ரோக்கு ப்ராடக்ட் ஏதோ டெலிவர் பண்ண வரையினா அது நேரமாவே அந்த எக்ஸிபிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணினேன். ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கம்பெனிஸ் வருது. ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோட் பண்ற பிசினஸ் லாஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. அவர்கள் இந்த முறையும் வாரார்கள். அவர்கள் நேச்சுரலான ஹெர்ப்ஸ் அண்ட் அப்படியான சாமான்கள் எல்லாத்தையும், மற்றது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாவிக்கக்கூடிய அந்த குறிஞ்சா அப்படியான சாமான் எல்லாத்தையும் பேக் பண்ணி பெரிய ஒன்றும் அந்த தேவையில்லாத இதுகள் ஒன்றும் மிக்ஸ் பண்ணாமைக்கு நேச்சுரல் ஃபார்மேட்லேயே இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணினோம். சின்ன அளவில் தான் இப்போ செய்யணும். ஆனால் அவங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதை வளர்க்குறதுக்கு. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை வடிவா இன்டர்நேஷனல் பேக்கேஜ் பண்ணி அதையும் விற்கிறேன் நம்ம கேனுகள்ல, பாட்டில் எல்லாம். அந்த கம்பெனிஸ் எல்லாம் யாழ்ப்பாணத்துல இந்த மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட். அப்ப அவையும் பெரியணும். அதை சொல்ல மறந்துட்டேன். அது ஒரு யூனிக்கான இது. அதெல்லாம் நாங்க பனமரம் நார்த் ஈஸ்ட்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதை நாங்க ப்ரொடக்டைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் விற்கலாம். அது நிறைய ஸ்கோப் இருக்காது. எங்களுடன் கமிட்டியில் இருக்கிறார் ஜெகன். அவர் தொடங்கின நாள் தொடக்கம் எங்களுடன் இருந்து ஒர்க் பண்றார். அவர் பனை ஓலையால செய்த ப்ராடக்ட்ஸ் நீங்க எக்ஸிபிஷன் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜென்வாண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கார். அவர் தொடக்கத்துல இருந்து எங்களுடன் ஒர்க் பண்றார். ஒரு கமிட்டிலையும் இருக்கிறார். அவர் மெயின்லி வடக்கு கிழக்கு எல்லா இடம் போய் இப்ப அங்கதான் நிக்கிறார். ஸ்ரீலங்கால போய் சர்ச் பண்ணி கொட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல செய்யற வீடு வழியை செய்யற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்க மார்க்கெட் பண்றாரு. லைக் பேக்ஸ், மற்றது பொட்ஸ், பேன்ஸ், அப்படியான மண்ணில செய்த பொட்ஸ் அண்ட் பேன்ஸ், அப்படியான பல சாமான்களை போட்டு இங்க ப்ரொமோட் பண்றார். கடைகளுக்கும் ப்ரொமோட் பண்றார். அதே நேரத்துல தானும் டிரெக்டாகவும் எங்க எக்ஸிபிஷனுக்கு செய்வார். அதுவும் ஒரு ரெகுலரா செய்யறோம். கேட்கவே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. சர்வதேச தரத்துக்கு எங்களுடைய ப்ராடக்டுகள் எல்லாம் நகர்வதற்கு இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டர் வழி அமைச்சு கொடுத்திருக்கிறது என்ற பொழுது அது பெருமையாக இருக்கிறது. உண்மையில் மிக முக்கியமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமும் தான். எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற இப்பொழுது ஹெர்ப்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் மிகவும் இன்டர்நேஷனல் வாய்ஸ், எல்லோருமே ஆரோக்கியத்துக்காக தேடுகின்ற ஒரு ப்ராடக்டாக இருக்கின்ற அந்த பட்சத்தில் நிச்சயமாக எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிற மிக முக்கியமான இந்த ஆயுர்வேதிக் சம்பந்தமான ஹெர்ப்ஸுகள் கூட சர்வதேச தரத்தில் அதை கொண்டு சேர்ப்பதற்கான அல்லது மார்க்கெட் பண்ணுவதற்கான வளங்களை, தளங்களை
லண்டன் தமிழ் மார்க்கெட் அமைத்து கொடுத்திருக்கிறது. உங்களோட சொல்லும் பொழுது அது நேரடியாக எப்படி அந்த இந்த வருடம் நிகழ்ச்சி லண்டன் தமிழ் மார்க்கெட் இருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சந்தையாக இருக்க போகின்றது என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. சரி, எப்பொழுது நிகழ்ச்சிகள் தொடர்பாக நிதிஷன் நீங்கள் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். எப்பொழுது எத்தனாம் தேதி என்னென்ன நடைபெற போகின்றது, எப்படி ஆக்கள் வந்து போகலாம், டிக்கெட்ஸா, அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்கள். இவெண்ட் வந்து நாங்கள் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் காலமாக 10 மணிலேருந்து 8 மணி மட்டும் பைரான் ஹால் லெஜர் சென்டர், ஹெரோ லெஜர் சென்டரில் நடக்குது. அங்கே வந்து ஆம்பிள் பார்க்கிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 hours நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் மேப்புக்களால். ஃபர்ஸ்ட் 3 hours ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. அதுக்கு பிறகு பே பண்ணி வேணும்னா இருக்கலாம். நிகழ்வுகளை பொறுத்த மருத்துவத்தில் வந்து அங்கே டான்ஸ் ஷோஸ் அப்புறம் பாட்டு கச்சேரி அது அப்படிலாம் நடக்குது. பரதநாட்டியம், ஃபேஷன் ஷோ அப்படிலாம் நடக்குது 2 நாளும். அதை தவிர வந்து அங்கே ப்ராப்பர்ட்டியை பற்றி காய்ப்பாம், ஏஐ எப்படி பிஸ்னஸ் இதில் ஹெல்ப் பண்ணலாம்ன்றதை பற்றி காய்ക്കാം, நாலேஜ் ஷேரிங் இதில், அதாவது இமிக்ரேஷனை பற்றி அப்படி இப்படின்னு சில செஷன்களை பிட்வீன் செய்கிறோம். அதை தவிர வந்து நாங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸ் சில பேரையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அதில் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி இந்த நெக்ஸ்ட் 2 weeksல நாங்களாவே அனௌன்ஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் பேரையும் வேற வச்சு நாங்கள் ஆனர் பண்ணுறதா இருக்கிறோம். மற்றது வந்து நல்லது, மிகவும் சந்தோஷமாக இருக்குது. திருவண்ண நிகழ்ச்சி நிறைவாக உங்களுடைய செய்தி லண்டன் தமிழ் மார்க்கெட் தொடர்பாக. ஆமாம், இன்னும் நாங்கள் விசிட்டர்ஸை சரியாக இந்த முறை கூட எதிர்பார்க்கின்றோம். வந்து அவர்களை முழுமையாக பங்கு பெற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். நல்ல சாப்பாடு அங்கே இருக்கும், வந்து சாப்பிட்றதுக்கு. மற்றது இந்த முறை வித்தியாசமான புது பிஸ்னஸ்கள் எல்லாம் வர்றபடியா எல்லாருக்கும் வந்து அவர்களது பங்குகளை செலுத்தி, மற்றது பல சாமான்களும் வாங்கக்கூடிய இருக்கும் அவைக்கு நல்ல ப்ரொமோஷனல் ப்ரைஸில். அதனுடைய வந்து இது ஒரு 2 நாள் ஒரு கொண்டாட்டம் மாதிரி தான் எல்லாருக்கும். இனி வெதரும் நல்லா தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆனபடியா வந்து எல்லாரும் முழுமையாக பங்கு பெற்றி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி தாங்களும் அதில் பெனிஃபிட்டை அடைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்வோம். மிக நல்லது, இருவருக்கும் மிக நன்றியும் கூட. இந்த மிக முக்கியமாக லண்டன் தமிழ் மார்க்கெட்டுடைய அத்தனை விவரங்களையும், அத்தனை சலுகைகள் அல்லது அத்தனை பெனிஃபிட்ஸ், அதனுடைய பலாபலன்களை அதனுடைய நோக்கங்களை மிகவும் தெளிவாக எல்லோருமே அறிந்து கொள்ளக்கூடியவில் 2 பேரும் வடிவாக சொல்லியிருந்தீர்கள். நிச்சயமாக ஒரு தமிழினத்தினுடைய அடையாளத்தை கொண்டு போவதற்கு பொருளாதார ரீதியான முனைப்பு, ஒருங்கிணைப்பு மிக முக்கியமானதொன்று. அந்த முக்கியமான செயற்திட்டத்தை லண்டன் தமிழ் மார்க்கெட் 2009ஆம் ஆண்டிலிருந்து முனைப்பு கொண்டு இப்பொழுது 2025ஆம் ஆண்டில் மிகவும் கேட்கும் பொழுது ஒரு சக்சஸ் ஆன ஸ்டோரியாகத்தான் எனக்கு இருக்கிறது. ஒரு வெற்றிகரமாக நகர்த்தி கொண்டு அடுத்த தளத்திற்கு, சர்வதேச தளத்திற்கு இணைப்புகளை, நெட்வொர்க்கிங்கை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செயற்திட்டங்கள் விஸ்தரம் அடைந்திருக்கின்றது என்றே சொல்லலாம். ஆகவே இதில் பணியாற்றுகின்ற, முனைப்போடு ஈடுபட்டிருக்கின்ற ஆரம்ப கர்த்தாக்கள், இப்பொழுது தொடர்ச்சியாக இயங்குகின்ற இளையவர்கள், செயற்பாட்டாளர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சி சிறக்கும். எங்களுடைய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் என்று எங்களுடைய மக்கள் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய வாக்குறுதிகளையும் அளிக்கின்றோம். இருவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, இன்று மெய்வெளியினுடைய சமூக வழியில் மிக முக்கியமான ஒரு விடயம் பற்றி பேசியிருந்தார்கள். லண்டன் தமிழ் மார்க்கெட் என்று சரியாக நாங்கள் பொருட்களை வாங்குவதற்கு மட்டுமல்ல, தமிழ் தொடர்பான பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக எங்களை வளர்த்து கொள்வதற்காக, எங்களை அபிவிருத்தி செய்வதற்காக, அல்லது மாற்றங்களை நோக்கி நகர்வதற்காக, அல்லது நாங்கள் எடுக்கின்ற தொழில் முனைவுகள் தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்காக, எங்களை விஸ்தரித்துக் கொள்வதற்காக, எங்களை வளர்த்து கொள்வதற்கான ஒரு தளமாக லண்டன் தமிழ் மார்க்கெட் அமைந்திருக்கின்றது. ஏப்ரல் 5, 6ஆம் தேதிகளில் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை உங்களுக்காக பைரன் ஹால் திறந்திருக்கின்றது. அனைவரும் வாருங்கள், வந்து உங்களுடைய ஆதரவை கொடுப்பதோடு எங்களுடைய தமிழ் பொருளாதாரம் மேன்மடைய உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.